நான் வந்து நான் கண்டுபிடிக்க கஷ்டமே இருந்தது தான் எனக்கு. கண்டுபிடி கஷ்டமாச்சு. அப்ப திருப்பி நாங்க படிப்போம் அப்படியா? அதுதான் வழியாகி. கண்டுபிடிக்க கஷ்டம் என்று சொன்னா திருப்பி நாங்க படிப்போம். உங்களுக்கு தேட கஷ்டம்னா நாங்க திருப்பி ஸ்டார்ட்ல படிக்கணும். சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுடைய பாடத்தை படிக்கவா? பட்டுடு படிக்குமா? என்ன செய்யும் சொல்லுங்க. அஹ் படிப்ப மாட்டா படிப்போம், பிரச்சனை இல்லை. ரெடி ஆயிட்டு வா. நீங்க என்ன சரி ரெக்கார்டிங்ல சரி வாட்ஸ்அப்ல ஓட்டிக்கணும் சரி. தேடி எனக்கு கிடைக்கல. நீங்க ரெடி ஆயிட்டு வாங்கோ, நாங்க படிப்போம் மட்டும் சொல்லிக்குவோம். நான் சின்ன தேடிப்பீங்க. என்ன செய்வோம்? திருப்பி 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 படிப்போம் அப்படியா? அஹ் ம். விலங்கல்ல. சரி படிப்போமா இல்லாட்டி என்ன செய்வோம்? அஹ் ரெண்டு மட்டும் ஃபியூச்சர் அப்படியா? அஹ் திருப்பி தெரியலுமா? நாளைக்கு படம் போடுறதா தேடி பார்க்க திருப்பி. நாளைக்கும் உங்களுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணினா அதுக்காக உங்களுக்கு தேடி அனுப்பலுமா? எப்படி? வேற கஷ்டம் தேடையலா? நாளைக்கு எனக்கு புதிய பாடத்தை போட்டுதான் எப்படி? நீ இப்பான் சொல்றீங்க, நான் தேடின கிடைக்கல கஷ்டம்னு இப்பான் சொல்றீங்க. சரி அவ்வளவு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்ல. ஓர்டர்ல போயிட்டு தேடினா லேசி. நீங்க படிக்கிறது கிளாஸ் 214 சொன்னா அப்படியோ முன்னுக்கு போனீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய லாமுடைய சட்டமிக்கும். அப்படி அதுக்கு முன்னால போனீங்கன்னா சுக்குன் செய்யப்பட்ட தன்மையினுடைய சப்ஜெக்ட் ஈக்கும். இல்ல தேர்றது கஷ்டம்னு சொல்றதுல என்னன்னு தெரியா அப்படி. நம்பர் ஓடுற குழந்தையும் இல்லை. ரைனா? 234 கிளாஸ் அல்லாஹுடைய லாமுடைய சட்டம் என்றால் 33 அல்லாஹுடைய லாம், 32 அல்லாஹுடைய லாம், 31 அல்லாஹுடைய லாம் ஆயிக்கலாம். நீங்க ஒரு 30ல இருந்து ஒரு 40 சரி 20 10க்குள்ள தேடினா உங்களுக்கு கிடைக்கும். இல்லையே கிடைக்கல. எத்தனை வீடியோ தான் நீங்க? அஹ் எத்தனை வீடியோ போயிட்டு தேடினீங்க? நான் வந்து நான் முன்னுக்கு நான் நினைக்கிறேன் நான் வந்து ஃபுல்லா சுக்குன் செய்யப்பட்ட நூல் அல்லது தன்மையில பார்க்கலாண்டு இடையில பார்த்து முடிஞ்சேன்னு. எவ்வளவு பார்க்கலையா? அஹ் ஃபுல்லா படிக்கலையா அப்படியா சுக்குன் செய்யப்பட்ட தன்மையில்? படிச்சேன். அப்ப நீங்க சொன்னீங்க இப்ப படிக்கலன்னு சொல்லி. நான் இங்க இல்ல ஃபுல்லா நாம பார்க்கல. இப்ப சுக்குன் செய்யப்பட்ட நூல் அல்லது தன்மை நீண்டிற நம்பர்ல வந்து நான் நினைக்கிறேன் நான் ஃபுல்லா பார்க்கலண்டு அதுதான் பார்த்தேன். ஆயித்தானே. ம். அதை ஃபுல்லா பார்க்கணும். பார்க்காட்டி கிடைக்காது. என்றால் தன்மீன் தானே ஒரு சின்ன சப்ஜெக்ட். தன்மீனுங்கிறது சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுடைய பாடத்துல ஒரு சின்ன ஒரு சாப்டர் தான் அது. அது இடையில உள்ளுக்குள்ள பூந்து பூந்து போயிடும். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு நம்ம அந்த அந்த இடத்துல நீங்க ஃபாஸ்டா ஓதி ஃபாஸ்டா போய்ப்பீங்க. நீங்க ஃபாஸ்டா போனா நாங்களும் ஃபாஸ்டா போகணுமே. நாங்களும் அந்த இடத்துல ஃபாஸ்டா அஹ் போயிட்டு இருக்கோம். அதுதான் நடந்துக்கணும். ஹாய் ரமானுக்கு இப்ப நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வகுப்பும் அரேஞ்ச் பண்ணப்படும். அஹ் ஆஹ் நீங்க அதுக்குரிய தயார் நிலையில வரணும். அவ்வளோ செல்லுங்கள். இந்த புதிய பாடம் போதையில ஓது நான் குழப்பம். ஒன்று நீங்க தேடணும். அப்படியே அந்த பாடத்தை நாங்க ரிப்பீட் பண்றதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டு வரணும். ரெண்டு ஒன்று நடக்கணும். அஹ் ஆஹ் நல்லா கொஞ்சம் பாருங்களா, ரெடி ஆயிட்டு வரணுமா? அஹ் ரெடி ஆயிட்டு ஹோம்ஒர்க் இல்லைண்டா? ஆ? அந்த ஹோம்ஒர்க் மாதிரி அனுப்பணுமா? எந்த ஹோம்ஒர்க்? நேத்து இந்த ஹோம்ஒர்க் நேற்று இந்த ஹோம்ஒர்க் நான் நேற்று ஹோம்ஒர்க் தந்தா? இல்ல அந்த ஹோம்ஒர்க் நான் அனுப்பணுமா நெக்ஸ்ட் கிளாஸ் முந்தி? என்ன உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஹோம்ஒர்க் தந்துக்கிறேனே. என்ன ஹோம்ஒர்க் தந்தாலும் இல்ல நீங்க போன கிளாஸ்ல தந்த ஹோம்ஒர்க்க நான் நாளைக்கு கிளாஸ் முன்னாடி அனுப்பணுமா?
போன கிளாஸ்ல என்ன ஹோம்ஒர்க் தந்தேன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் நான் போட்டோ உண்டு. நீங்க வந்து இந்த வசனங்கள் அதை அனுப்பி அதை ஓதி அனுப்ப சொன்ன எந்த அந்த வசனங்கள்? வசனம் சுக்குன் சாப்பிடணும் நல்லது தன்வீன்ல இதம்ல வெரி குட், வெரி குட். வசனங்கள் சுக்குன் செய்யப்பட்ட நூண்ட அல்ல தன்வீண்ட. சுக்குன் செய்யப்பட்ட நூல் இல்ல ஆ, தன்வீனுடைய தன்வீன்ல பாடத்துக்கு எழுதித்தான் உங்களை புரிய தெரிகிறேன். அதை செய்யுங்க கட்டாயம். நான் வேற ஆ ஹோம்ஒர்க் ஒன்று தரேன். அதுதான் என்னோட ஹோம்ஒர்க். ஆ தாத்தாஜி என்ன சொல்லுவோம், அதான் ஹோம்ஒர்க்கா? ஆ